குடித்தான் வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க, அதை எடுத்துக்காட்டாம இருக்கும். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த என்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். செந்தாமரை மலர் தடாகத்தில் அமர்ந்திருப்பது போல அறவோர் கூடியுள்ள அவையில் அகமலர வீற்றிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். க. முருகேஸ்வரி, தூத்துக்குடி மாவட்டம். தன்னலமற்ற பெருந்தலைவர், விடுதலை போராட்ட வீரர், தியாகி, செயல் வீரர், கல்விக்கு கண் கொடுத்த முதல்வர் என்றெல்லாம் புகழப்பட்டவர் எம் பெருந்தலைவர் காமராசர். நாடே அவருக்கு திருக்கோயில், மக்களே அவருக்கு தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. இப்படிப்பட்ட எம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் 1903 ஜூலை திங்கள் 15ஆம் நாளில் குமாரசுவாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராக பிறந்தவர். அவருடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக ஒரு சில பாடல் வரிகள் இதோ. தென்பாண்டி நாட்டின் தமிழ் மகள் வைகை, தென்றலில் பிறந்தார் சிவகாமி மைந்தன், சிவகாமி மைந்தன், பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் அவர் பேர் சொல்லும், அவர் கள்ளம் கபடம் இல்லாதவர் என ஊர் சொல்லும், காந்தி படைத்த தத்துவ ஞான கடலம்மா, அவர் கண்ணில் நெஞ்சில் பாரத நாட்டு கனவம்மா. உலக படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனது பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினாரோ என்னவோ. 1940 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் காமராசர். 1953ஆம் ஆண்டு ஆங்கிலம் தெரியாமலும் 6 ஆண்டுகள் மட்டுமே தான் கற்ற கல்வியுடனும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று தன் சிறந்த தலைமைத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணிக்கடை மறியல் போன்ற பல அறப்போராட்டங்களில் ஈடுபட்டார். சிறை சென்றார். உண்மையை மட்டுமே வெளிப்படுத்தும் எம் பெருந்தலைவரின் எளிய பேச்சு மக்கள் அனைவரையும் கவர்ந்தது. தமிழக முதல்வரானதும் நாட்டு மக்களின் கல்வி பணியில்தான் அதிக அக்கறை காட்டினார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் என்ற கூற்றுக்கு இணங்க உணவின்மையால் மாணவர்களின் கல்வி கெட்டுப் போய்விடக்கூடாது என்பதற்காக இலவச மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினார். எழுத்தறிவித்தவன் இறைவனுக்கு சமம் என்பர். எழுத்தறிவின்மையை போக்கும் விதமாக 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், பள்ளி சீருடை என அனைத்தையும் வழங்கினார். தமிழுக்கு நல்ல அங்கீகாரத்தை பெற்று தந்தார் எம் பெருந்தலைவர் காமராசர். நீதிமன்றம், அரசு அலுவலகங்கள் என அனைத்திலும் தமிழை கொண்டு வந்தார். அது மட்டுமா, 2 முறை பிரதமராகும் வாய்ப்புகள் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரியையும், சாஸ்திரியைக்கு பின் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதமராக்கி அழகு பார்த்தவர் எம் பெருந்தலைவர் காமராசர். அவருடைய காலகட்டத்தில்தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்ட மாநிலம் என்ற பெருமையை என் தமிழ்நாடு பெற்றது. இன்றைக்கும் தமிழகம் கண்டுள்ள பல வளர்ச்சிகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் எம் பெருந்தலைவர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நல்ல தலைவர் கிடைக்காமல் தத்தளித்து வரும் இன்றைய தமிழகத்திற்கு உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராசர் மட்டுமே. தமிழகத்தின் உண்மையான பொற்கால ஆட்சி என்றால் அது எம் பெருந்தலைவர் காமராசரின் ஆட்சி மட்டுமே. மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும், கொடைக்கு தன் உயிரையே கொடுத்த கர்ணனும் வாழ்ந்த தமிழ்நாட்டிற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார் எம் பெருந்தலைவர். பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என இருந்து விடாமல் பிறந்தார், பணி புரிந்தார், பிறர் போற்றும் வகையில் உயர்ந்தார் எம் கர்ம வீரர் காமராசர். அவர் மறைந்தாலும் இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அணையா விளக்காய், அமைதியின் சொருபமாய் உறங்குகிறார் நம் அன்னையின் மடியில். எனக்கு செவி சாய்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.